सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यं करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ॐ शान्ति शान्ति शान्तिः। हरिः ॐ। அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நம்ம கட்டோபனிஷத்தை அனுபவித்து வருகின்றோம். அதில் நச்சிகேதன் என்னும் குழந்தை தன் திருத்தகப்பனார் யாகம் விஸ்வஜித் என்னும் யாகம் செய்து வருகின்றார். அவர் யாகங்களில் பசுக்களை பசுமாட்டுக்களை தானமாக கொடுக்கின்றார். அப்படி கொடுக்கும் பொழுது புல்மேய முடியாத கன்றுக்குட்டியை ஈன முடியாத கன்றுக்களை பசுக்களை எல்லாம் அவர் தானமாக கொடுக்கின்றார். அப்பொழுது இந்த நச்சிகேதன் என்னும் சிறுவன் அவனிடம் உள்ள வேத வைராக்கியத்தினால் ஸ்ரத்தை கொண்டு அவன் தன் தந்தையிடம் ஒரு முறையும் இருமுறையும் அதற்கு மேலும் தந்தையிடம் என்னை யாருக்கு கொடுக்க போகின்றீர்கள் என்று கேட்க, அதற்கு தந்தையோ யமனிடம் கொடுப்பேன் என்று சொல்ல, அதே பிரகாரம் அந்த குழந்தையும் யமலோகம் ஸ்வசரீரத்தோடு செல்கின்றான். அங்கே யமராஜன் இல்லாததால் 3 தினங்கள் அந்த யமப்பட்டினத்தின் வாசலிலேயே காத்திருக்க நேரிடுகின்றது. அப்பொழுது யமராஜன் திரும்ப வரும்பொழுது அந்த குழந்தைக்கு 3 வனங்களை தருவதாகவும் 3 தினங்களுக்கு நீங்கள் காத்திருந்ததற்காக அந்த 3 வரங்களை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்கின்றார். அதில் முதல் வரமாக தான் திரும்ப போகும்பொழுது தன்னுடைய தகப்பனார் எவ்விதமான குரோதமும் இன்றி என்னை அன்போடு அரவணைத்து அன்பு காட்ட வேண்டும் என்று முதல் வரத்திலும், 2வது வரமாக அக்னி ஹோமம் செய்தால், எந்த விதமான அக்னி ஹோமத்தை செய்தால் ஒருவர் ஸ்வர்கலோகம் எனப்படும் சத்தியலோகத்தை அடைவார்கள் என்பதையும் எனக்கு சொல்லித்தாருங்கள் என்று கேட்கின்றான். உங்களுக்கு தெரிந்துள்ளது, அதனால் நீங்கள் அதை சொல்லித்தாருங்கள் என்று நச்சிகேதன் கேட்க, அதனால் மகிழ்ச்சி அடைந்த யமதர்மனும் முதல் வரத்தினால் உன் தந்தை உன்னை ஏற்றுக்கொள்வார், நீயும் திரும்ப போவாய், அதே நேரத்தில் உன்னை எவ்விதமான பயமுமின்றி அவர் ஏற்றுக்கொள்வார், நன்றாக இரவில் உறங்குவார் என்றும், 2வது வரமாக அந்த குழந்தைக்காக அவர் சொர்க்கலோகத்தை நாம் எப்படி அடைய வேண்டும் என்றும், அந்த யாகத்தை எப்படி செய்ய வேண்டும் என்பதையும், எவ்விதமான எப்படி அந்த ஹோமகுண்டங்களை நியமிக்க வேண்டும், எப்படி யாகங்களை செய்ய வேண்டும் என்பதையும், மந்திரங்களை எப்படி உச்சாரம் செய்ய வேண்டும் என்பதையும் விஸ்தாரமாக சொல்கின்றார். அதை அப்படியே அந்த குழந்தை திரும்ப திரும்ப சொல்லும் பொழுது அதன் மேல் பிரீத்தி அடைந்த சந்தோஷம் அடைந்த அந்த மிருத்யு 15வது ஸ்லோகத்தை சொல்வதாக உள்ளது. 15வது ஸ்லோகம் 1.15 ஸ்லோகா நம்பர். முதல் அத்தியாயத்தில் முதல் வள்ளியில் 15வது மந்திரம். லோகாதிமக்னிம் தமுவாச்ச தஸ்மை யா இஷ்டகா யாவதீர்த்தா யதாவா சச்சாபி தத்ப்ரத்யவத்யதோதகம் அதாஸ்ய மிருத்யு புனரேவாக துஷ்டஹ. லோகாதி அக்னிம் தம் உவாச்ச யா இஷ்டகா யா அவதீத யதா வா சச தத்ப்ரத்யவத் யதோதகம் அதாஸ்ய மிருத்யு புனரேவாக துஷ்டஹ. இதுதான் அன்வயம். இப்போ இதை நான் அப்படியே சொல்கிறேன், பார்த்துக்கோங்க. ஸ்வர்கே லோகே, இது லோகாதிமக்னிம் ஸ்வர்கலோகே தானே 15வது மந்திரம் தானே பார்க்கணும் நம்ம. 15வது மந்திரம் பாருங்க. லோகாதிமக்னிம் தமுவாச்ச தஸ்மை. லோகாதிமக்னிம் விராட் புருஷனாக, லோகானாம் ஆதி ஜாயதே, இந்த உலகில் முதலில் யார் பிறந்தார்களோ அந்த விராட் புருஷனை நாம் எப்படி வணங்க வேண்டும் என்பதை. அப்போ முதலில் உதித்த முதல் குழந்தை யார் என்றால் பிரம்மா. நான்முகனின் நாபி கமலத்திலிருந்து உதித்தவர் பிரம்மா, முதலில் தோன்றியவர். அதனால்தான் அவருக்கு பிரம்மா
நீங்க முண்டகோபனிஷத்துல பாத்தீங்கன்னா ஒரு பிரம்மா தேவானாம் பிரதம கவீனாம் அப்படின்னு, அப்ப முதலில் தோன்றியவர் என்று பெயர். அதே மாதிரி அவருக்கு முதல்வன் என்று பெயர். முதல்வன்னா தமிழ் முதல்வன் இல்ல, சம்ஸ்கிருதத்துல முதல்வன் என்றால் முதலில் தோன்றியவர் என்று அர்த்தம். லோகாதி மக்னிம், விராட் புருஷனாக இருக்கக்கூடிய ஆதி கர்த்தாவாக இருக்கக்கூடிய, தஸ்மாத் விராடோ ஜாயதே, இந்த புருஷ சுக்தத்திலையும் சொல்லுவாங்க தஸ்மாத் விராடோ ஜாயதே அப்படின்னு. அப்ப அதே இது யம தஸ்மை தம் அக்னி வாச்ச, யமன் அந்த குழந்தையிடம் சொல்வதாக உபனிஷத்தை சொல்வதாக, யமன் அந்த குழந்தைக்கு சொல்வதாக உபனிஷத்தும் சொல்கின்றது இந்த ஸ்லோகத்தை. யா இஷ்டகா சேதவ்யாக ஸ்வரூபேன, எப்படி அந்த கற்களை ஒரு ஹோமகுண்டம் வைக்கும் போது அதற்கு அந்த சமித்துக்கள், அந்த ஹோமகுண்டம் கட்டுவாங்கல்ல, அதுக்கு பேர் கல் வச்சு கட்டுவாங்க அந்த காலத்துலயும், இப்பயும் அப்படிதான். செங்கற்களை எப்படியான விதமான செங்கற்களை யூஸ் பண்ணணும் அப்படின்றதெல்லாம் அதுல தெளிவா சொல்றாங்க. ஓகேங்களா? யா இஷ்டகா யாவதீர்த்தா யதாவா சச்சாபி தத் பிரத்யவதத்யதோதகம். ஓகே, சச்சாபி நான் எப்படி அந்த செய்ய வேண்டும் என்பதை அது தெளிவாக சொல்கின்றது. அதுதான் சச்சாபி சச்ச அபி நச்சிகேதா தத் பிரயுக்தேன. ஓகேங்களா? எப்படி செய்ய வேண்டும், யதோதக்தம் யதா உக்தம், எப்படி அவன் சொல்லி தந்தானோ அதே பேல. லோகாதிம் தம் அக்னிஹி தஸ்மை யாஹா இஷ்டாஹா, இஷ்டானா அந்த யாகம் செய்வதற்கான செங்கற்கள், யாவதி வா யதாவா எவ்விதமாக அமைக்க வேண்டும், சச்சாபி ச யதா உக்தம் தத் பிரத்யவத, அதை அப்படியே திரும்பி செய்கின்றான். அவர் எப்படி சொன்னாரோ அதே மாதிரி செய்கின்றான். அவர் எப்படி சொல்லி தந்தாரோ அந்த மந்திரங்களை அவன் அப்படியே செய்கின்றான். அதனால் மிருத்யு துஷ்டக, அவர் என்ன பண்ணிட்டார், அந்த மிருத்யுவான அந்த யமராஜனுக்கு அஸ்ய பிரதிவச்சனாத் மிருத்யு துஷ்டக, அந்த திரும்ப அந்த குழந்தை சொல்லி கொடுத்ததை போலவே சொல்லும் பொழுது அவருக்கு சந்தோஷம் அடைந்தார், திருப்தி அடைந்தார். வரத்ரயானாம் வரத்ரயா அதிரேக்தேன அந்யம் வரம் திக்ஷுஹு புனரேவாக அப்படின்ற வார்த்தைக்கு திரும்பவும் அவன் சொல்லி தந்ததை அப்படியே சொன்னதால் அந்த நச்சிகேதன் இடத்தில் பிரீத்தி கொண்ட அந்த யமராஜனானவன் இன்னும் அதிகமான வரங்களை எல்லாம் அள்ளி தருகின்றாராம். அதுதான் அடுத்த ஸ்லோகத்துல நம்ம பார்க்கிறோம். அடுத்த ஸ்லோகம் பாருங்க. தமப்ரவீமி பிரியமானோ மகாத்மா வரம் தவேவாய ததாமி பூய தவைவ நாம்னா பவிதாயமக்னிஹி ஸ்ருங்காம் சேமானநேக ரூபாம் கிருகான. தமப்ரவீமி, தம் அப்ரவீத், பிரியமானோ மகாத்மா வரம் தவ ஏவாக. அதை அப்படியே சேர்த்து சொல்லும் போது பார்த்தீங்கன்னா ஏவ அப்படின்றது சேர்ந்து இருக்கு. தவேஹாத்ய ததாமி பூயக தவைவ நாம்னா பவிதாயம் அக்னிஹி ஸ்ருங்காம் சேமாம் அநேக ரூபாம் கிருகான. உடனே அந்த சந்தோஷமடைந்த அந்த யமராஜன் அந்த குழந்தைக்கு 16வது மந்திரத்தில் நிறைய அருளாசிகளையும் ஆசீர்வாதங்களோடு கூடிய இதர பொருட்களையும் தருகின்றார். அது என்னென்னு பாருங்க. பிரியமானக, ஏ பிரியம், மகிழ்ந்து எனக்கு பிரியத்தை உருவாக்கியவனே அப்படின்னு அந்த யமன் அந்த குழந்தைய பார்த்து அட்ரஸ் பண்றார். பிரியமானவனே, பிரியமான அப்படின்ற சிஷ்யஸ்ய யோக்கியதாம் பஷ்யன் பிரியமானக அப்படின்றது பாஷ்யக்காரர் சொல்றார். மகாத்மா, பாருங்க யமன் அந்த குழந்தைய பார்த்து சொல்றார், ஏ மகாத்மா அப்படின்றார். மகாத்மானா என்ன? அதுக்கு சங்கர பகவத் பாதால் சொல்றார் அக்ஷ்ருத்ர புத்திஹி அப்படின்னா ஹையஸ்ட் சோல், ஒன் வித்தவுட் எனி நேரோ மைண்டட், குறுகிய மனப்பான்மை இல்லாதவனே. அப்ப குறுகிய மனப்பான்மை இல்லாமல் பரந்த மனப்பான்மையை உடைய ஆத்மா என்பது அங்கிங்கெனாதபடி எங்கும் பிரகாசமாய் இருக்கக்கூடியது என்று மகத்தத்துவத்தோடு கூடிய அந்த ஆத்மாவை எங்கும் பார்ப்பவன் எவனோ அவனுக்கு பெயர் மகாத்மா. நான் ஒரு ஊரில் பிறந்தவன், ஒரு தேசத்தில் இருப்பவன் என்று இல்லாமல்
லோகா சமஸ்தா சுகினோ பவந்து என்று எவன் நினைக்கின்றானோ அவனுக்கு பெயர் மகாத்மா என்று பெயர். அப்ப பிரியமான மகாத்மா, நீ எப்படி எல்லா இடத்திலும் பரமாத்மாவை காணுகின்றாயோ அதனால் நீ பிரியமானவன். அது மட்டுமல்ல, சொன்ன மந்திரங்களையும் எந்த குழந்தை சரியா அப்படியே சொல்லும் போது நமக்கு குருவுங்களுக்கே ஒரு சந்தோஷம் கிடைக்கும்ல. அதனால் நீ எனக்கு பிரியத்தை கொடுத்தாய் மகனே. அதனால் தம் அவரிடம், அந்த குழந்தையிடம் அப்ரவீத்து கூறினார். பாஸ்ட் டென்ஸ்ல சொல்றார், கூறினார். என்ன கூறினார்? தவ அத்யஹ, நான் உனக்கு இன்னும் சில இதுவை சொல்கின்றேன். தம் அப்ரவீத்து யம உவாச்ச அஸ்ய தவ அத்யம் வரம் ததாமி, நான் இன்னும் சில வரங்களை தருகின்றேன். இது 4வது வரம். ஆல்ரெடி 3 வரம் தான் கொடுக்குறேன்னு சொன்னார். 3 ராத்திரிகள் இருந்ததால் 3 வரங்களை உனக்கு தருகின்றேன்னு சொன்னார். ஆனா இங்க என்ன பண்றார்? உனக்கு இன்னும் நான் ஒரு வரத்தை கொடுக்க வேண்டும் என்று ஆசைப்படுகின்றேன்டா குழந்தாய் அப்படின்னு சொல்லி சொல்றார். பூய பூனரேவ, திரும்பவும் திரும்பவும். ஓகேங்களா? பூயனா திரும்பவும், வரம் ஒரு ததாமி, நான் இன்னும் ஒரு வரம் உனக்கு கொடுக்க வேண்டும் என்று நினைக்கின்றேன். தவ, அதை நாம் என்னவென்று, நான் உனக்கு இந்த யாகங்களை எப்படி செய்ய வேண்டும், சொர்க்க லோகத்திற்கு செல்லக்கூடிய அந்த யாகத்தை நான் எப்படி போக வேண்டும் என்பதற்காக நான் ஒரு யாகத்தை சொல்லி தந்தேனே, அந்த யாகத்திற்கு இன்னும் பெயர் வைக்கவில்லை, அதற்கு உன்னுடைய பெயரையே வைக்கின்றேன் அப்படின்றாரு. அநேக ரூபான். அது ஏன்னா இது வரைக்கும் அந்த யாகத்தை யமன் மட்டும்தான் பண்ணிட்டு இருந்தார். ஆனா இப்ப அந்த யமன் அந்த நச்சிகேதன் குழந்தைக்கு அந்த யாகத்தை சொல்லி கொடுத்ததால் அதற்கு பெயரே என்ன ஆயிடுச்சுன்னா நாச்சிகேதாக்னி யாகம் அப்படின்னு எடுத்து. இது அருண பிரஷ்னம் அப்படின்ற இடத்துல பாத்தீங்கன்னா தம் அக்னிம் சினோதி நாச்சிகேதாக்னி தன்வானஹாம் அப்படின்னு ஒரு வேத ஸ்வரூபமே இருக்கு. இதுக்கு பிரமாணம் அங்க இருக்கு, அருண பிரஷ்னம். ஓகேங்களா? அந்த இடத்துல போய் பாத்தீங்கன்னா இருக்கும், இந்த மந்திரம் இருக்கு. நச்சிகேதனால் அந்த முதலில் பிராக்டிஸ் பண்ணப்பட்ட அந்த உபாசனையினால் அந்த அக்னி வித்தியைக்கு நாச்சிகேதாக்னி என்று பெயர் வந்துவிட்டது. இது அருண பிரஷ்னத்துல தம் அக்னிம் விச்சினோதி நாச்சிகேதாக்னி தனுபானாம் அப்படின்னு இருக்கு. இப்ப இந்த அக்னிக்கு உன் பெயரே வைக்க வேண்டும் என்று சிஷ்யனுடைய பெயரை குரு யமராஜனே வைத்து வேடுகின்றார். அது இல்லாமல் அயம் அக்னிஹி நாச்சிகேதாக்னி இது நாமோ பவிதாக அநேக ரூபானாம் இமாம் ஸ்ருங்காம் ச கிருகானாம். அவனுக்கு அநேக ரூபானாம், அநேக ரூபம்னா விதவிதமான வர்ணங்களை உடைய, மீன்ஸ் முத்து, பவழம், மாணிக்கம் போன்ற மாலைகளை எல்லாம், ஸ்ருங்கானாம், ஸ்ருங்கானாம்னா நகைகளை எல்லாம், மீன்ஸ் தங்கத்தால் கோர்க்கப்பட்ட, கிருகானாம் பெரிய மாலைகளை எல்லாம் நீ பெற்றுக்கொள்வாய்னு. என்ன இதுல இருந்து புரியுதுன்னா, யமன் தன் கழுத்தில் அணிந்திருந்த, இல்ல அவர் கையில இருந்து மேஜிக் பண்ணா வந்துடும், அவர்களுடைய கையில இருந்து அந்த முத்து, பவழம், மாணிக்கம் போன்ற கற்களை எல்லாம் பதித்த ஆபரணத்தை அவனுக்கு, குழந்தைக்கு மகிழ்ச்சியோடு தருகின்றார். அநேக ரூபானாம் அநேக மாலா ததாதி. ஓகேங்களா? இப்ப இந்த குழந்தை இப்படி நன்றாக உச்சரித்து அந்த இதுனால 4வது வரமும் வாங்கிடுது. அதுக்கப்புறமா அந்த குழந்தைக்கு என்ன ஆகுறதுன்றது தான் 5வது மந்திரத்துல நம்ம பார்க்கிறோம். மீன்ஸ் 17வது மந்திரம் போய் பாருங்க. 17வது மந்திரத்துல யமராஜன் அந்த குழந்தைக்கு ஆசீர்வாதம் கொடுக்கிறார். ஓகேங்களா? திருநாச்சிகேதஸ்த்ரயபேதிர் த்ரயபித்யரேத்ய சந்திம் த்ரிகர்ம கிருத்கரதி ஜன்ம மிருத்யுஹ பிரம்மஜக்ஞம் தேவமீட்யம் விதித்வா நிசாக்யேமாம் சாந்திமத்யந்தமேதி. திருநாச்சிகேதஸ்த்ரயபேதி சந்திம் த்ரிகர்ம கிருத்கரதி ஜன்ம மிருத்யுஹ பிரம்மஜக்ஞம் தேவமீட்யம் விதித்வா நிசாக்யேமாம் சாந்திம் அத்யந்தமேதி. 17வது மந்திரம். திருநாச்சிகேதஹ, யார் ஒருவர், நல்லா புரிஞ்சுக்கோங்க, இதுல அப்படியே தான் வரும் இந்த பொருள்லாம். திருநாச்சிகேத, இதுக்கு பாஷ்யத்துல திருஹ கிருத்து நாச்சிகேதோ அக்னி சிதஹ ஏன சஹ, யார் ஒருவர் இந்த நாச்சிகேத வித்தியை 3 மக்களிடமிருந்து
மூன்று மக்களின் நன்மைக்காக செய்கின்றாரோ. யார் அந்த மூன்று மக்கள்? திருநாச்சிகேதக. திருநாச்சிகேத என்றால் த்ரீ என்றால் மூன்று என்று பொருள் சம்ஸ்கிருதத்துல. திருநாச்சிகேத யார் இந்த நாச்சிகேதா அக்னியை மூன்று விதமாக செய்கின்றார்களோ. எப்படி என்றால் இதற்கு பாஷ்யக்காரர் என்ன சொல்றார்? திருநாச்சிகேதா என்றால் அங்கே அத்தியனம், அனுஷ்டானம், உபாசனம். அதை டெய்லியும் அத்தியனம் பண்ணணும். அது கூட அந்த மந்திரங்களை உச்சாரம் செய்ய வேண்டும். அந்த நாச்சிகேதா என்னும் அக்னி மந்திரத்தை உச்சாரணம் செய்ய வேண்டும், அனுஷ்டானம் செய்ய வேண்டும். தினமும் அதை பாராயணம் செய்து நாம் அனுஷ்டானத்திலும் வைத்துக் கொள்ள வேண்டும். அது மட்டுமல்லாமல் மூன்றாவதாக உபாசனை செய்ய வேண்டும். யார் ஒருவர் அந்த மந்திரங்களை உபாசனமாக மீன்ஸ் பகவானை மெடிடேஷன் பண்றாலோ அதிலேயே அவர்களுக்கு ஒரு பொருள் இருக்கு. ரெண்டாவது பொருள் இதுல இந்த திருநாச்சிகேத மன்னிக்கணும், இங்க திருநாச்சிகேத என்று சொல்வதற்கு சங்கர பகவத்பாதால் மூன்று விதமான வியாக்கியானம் தருகின்றார். முதல் வியாக்கியானம் எது அத்தியனம், அனுஷ்டானம், உபாசனம் என்று சொல்கின்றார். யார் ஒருவர் இந்த நாச்சிகேதை என்னும் மந்திரங்களை அத்தியனம் செய்து அனுஷ்டானம் செய்து உபாசனம் செய்கின்றார்களோ அவர்களுக்கு முதல் பொருள். இரண்டாவது பொருள் ஸ்ருதி ஸ்மிருதி நியாய பிரமாண காரணத்தால் இந்த ஸ்ருதியிலும் இந்த கட்டோபனிஷத் என்னும் வள்ளியில் வரக்கூடிய இந்த நாச்சிகேதா என்னும் ஸ்ருதியில் கூறியுள்ள ஸ்மிருதிகளிலும் உரைத்துள்ள அருணப்பிரஷ்னம் போன்ற ஸ்மிருதிகளில் உரைத்துள்ள நியாயத்தில் அனுபவத்திலும் இந்த உபாசனையை செய்து மேன்மை அடைந்த பெருமக்களை காணும் பொழுது நாமும் இந்த வேதத்தில் கூறியுள்ள இந்த நாச்சிகேதா என்னும் அக்னியை செய்ய வேண்டும் என்பது இரண்டாவது பொருள். மூணாவது பொருள் பார்த்தீங்கன்னா பிரத்யக்ஷ அனுமான ஆகம சம்பந்தத்தால் பிரத்யக்ஷமாக நாம் இந்த மந்திரங்களை நாம் உச்சாரணை செய்யும் பொழுது நமக்கு கிடைக்கக்கூடிய நன்மை என்னவென்று நமக்கே புரியும். அடுத்து அனுமானத்தினால் வேதத்தில் கூறியுள்ளது, அதனால் இந்த நச்சிகேதன் குழந்தை இதை பின்பற்றி அவரும் அடைந்துள்ளார், நாமும் அடைய முடியும் என்பதாலும் ஆகமத்தினால் ஓகேங்களா. மூன்று விதங்களிலும் இதை எப்படி செய்ய வேண்டும் என்பதற்கு திரிகிருத்வஹ அப்படின்னு இருக்கார். திரிகிருத்வஹ அப்படின்றதுக்கு பாஷ்யக்காரர் என்ன சொல்றார்? சங்கர பகவத்பாதால் திரிநாச்சிகேத திரிகிருத்கேத்ய அப்படின்னு இருக்கு பாருங்க. இந்த ரெண்டாவது லைன்ல இங்க வருது திரிநாச்சிகேத திரயபேத்ய அப்படின்றதுக்கு நம்ம பார்த்துட்டோம். இப்ப அடுத்த லைன் திரிகர்ம கிருத்கர தரதி அப்படின்றார். மூன்று விதமான கர்மங்களில் இருந்து தரதி என்றால் கிராஸ் தாண்டி செல்கின்றான் என்பது பொருள். என்ன? மாத்ருமான் பித்ருமான் ஆச்சாரியமான் ப்ரூயாத் அப்படின்னு பிருஹதாரண்யகோபனிஷத்துல 4.1.2 நாலாவது சாப்டர்ல 1வது அத்தியாயத்துல 2வது மந்திரமாக வருகிறது. யதா மாத்ருமான் பித்ருமான் ஆச்சாரியவான் ப்ரூயாத் அப்படின்னு. அதை தான் இங்க அவர் மேற்கோள் காட்டுகின்றார் சங்கர பகவத்பாதால். திரிகிருத்வ யார் ஒருவர் இந்த நாச்சிகேத வித்தியை பின்பற்றுகின்றார்களோ அவர்கள் மூவரையும் கடந்து விடுகின்றார்கள். அதாவது தந்தை சொல்மிக்க மந்திரமில்லை, தாயிற் சிறந்த ஒரு கோவிலும் இல்லை, ஆச்சானை போன்ற ஒரு தெய்வமும் இல்லை. இந்த மூன்று பேர்களையும் கடந்து அவன் அதி உத்தமமான ஒரு நிலையை பெறுகின்றான் என்பது இதிலிருந்து புலப்படுகின்ற ஒரு அர்த்தம். ஓகேங்களா. திரிபி சந்தி ஏபியக யார் ஒருவர் இந்த மந்திரங்களை நாச்சிகேதன் அக்னி வித்தியை சொல்கின்றார்களோ திரிபி சந்திம் ஏபியக அவர்கள் இந்த மூன்று பெயர்களையும் கடந்து செல்கின்றார்கள். திரிகர்ம கிருத்கரதி. திரிகர்ம கிருத்கரதி அப்படின்னா இஜ்யா யாக அத்தியனம் பிரசித்தம் தானம் பகிர் தேவதா தீயமானாம். பிரேயர் மீன்ஸ் பிரார்த்தனைகள். இஜ்ஜா என்றால் அத்தியனம் என்றால் வேதத்தை பட்டனம் செய்வது, வேத சாக்கைகளை பாராயணம் செய்வது.
தானம், சேரிட்டி, தானம், அன்னதானம், கந்தானம் அப்படிலாம் சொல்றோம்ல, அந்த மாதிரி தானங்கள் செய்வது. அப்ப இந்த நச்சிகேத யாகத்தை யார் செய்கின்றார்களோ அவர்களுக்கு இந்த மூன்றும் செய்ததற்கான பலன் கிட்டுகின்றது. ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் அவர்கள் ஜன்ம மிருத்யு தரதி, ஏதக சக ஜன்ம மிருத்யு தரதி. ஜன்மம் என்றால் பிறப்பு, மிருத்யு என்றால் இறப்பு. பிறப்பையும் இறப்பையும் கடந்து செல்கின்றார்கள் அவர்கள். தரதி சோகம் ஆத்மவித்து, அவர்கள் ஆத்மாவில் உரைகின்றார்கள். அதனால் தேகம் தான் பிறக்கின்றது, தேகம்தான் இறக்கின்றது என்பதை கடந்து செல்கின்றார்கள் அப்படின்னு பொருள் புரிஞ்சுக்கணும். பிரம்மஜக்ஞம், பிரம்மனோ ஹிரண்ய கர்ப்பாத் ஜாதோ பிரம்மஹ ஞஹ சர்வஜ்ஞஹ. யார் ஒருவர் இந்த பிரம்மஜக்ஞம், பிரம்மஜக்ஞம் என்றால் பிரம்மஜ்ஞம், ஹிரண்ய கர்ப்பத்திலிருந்து தோன்றியவர்கள், அதாவது நாம் முழுமுதற் கடவுளான அந்த பரபிரம்ம ஸ்வரூபத்திலிருந்து பிறந்தவர்கள் என்பதை தெரிந்து இந்த கர்மத்தை செய்யும் பொழுது தேவமீட்யம் விதித்வா. தேவமீட்யம் என்றால் தேவர்கள் என்று எதனால் பெயர் என்றால், பாஷ்யக்காரர் அந்த இடத்துல சொல்றார், தேவம் தியோதனத்வாது ஞானாதி குணத்வந்தான் இஜ்யதே ஸ்துத்யம். யார் ஒருவர் இந்த தேவர்களை போன்று பிரகாசிப்பார்கள், அவர்கள் தேகம், அந்த உடம்பு தேவர்களை போல பிரகாசிக்குமாம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. இன்னொன்னு தேவன் என்றால் இந்த இடத்துல விராட் புருஷனையே சொல்றார். அப்ப யார் ஒருவர் ஹிரண்ய கர்ப்பத்தில் இந்த விராட் புருஷனை, நச்சிகேத அக்னியை விராட் ஸ்வரூபத்தில் உபாசனை செய்கின்றார்களோ அவர்கள் நிச்சயமாக நியாட்ச அப்படின்னு இருக்கு பாருங்க, நியாட்ச என்றால் தியானித்தால், இமாம் நிச்சயமாக அவர்கள் அத்தியந்தம், அத்தியனம் போன்ற மந்திரங்களை பாராயணம் செய்தாலோ சாந்திம் அமைதி அவர்களுக்கு ஏதி கிடைக்கும் என்பது திண்ணம் அப்படின்றது தான் இந்த இடத்துல சொல்றாங்க. ஓகேங்களா? சாந்தி அடைகின்றான். அதாவது இந்த நாச்சிகேதன் என்னும் அக்னியை யார் மனதாலோ அல்லது வாயாலோ அல்லது தியானத்தாலோ இல்லது காய்கமாகவோ செய்கின்றார்களோ அவர்களுக்கு நிச்சயமாக அவர்கள் என்ன அடைகின்றார்கள்? முதலில் அமைதி அடைகின்றார்கள். விராட் புருஷனை உபாசிப்பதால் அவர்களுக்கு நல்ல ஒரு இறைவனுடைய அந்த முதல் ஆதி புருஷனுடைய அனுகிரகம் கிடைக்கின்றது. அதற்கு மேலே அவர்கள் பிரம்மகர்ப்பம், பிரம்மலோகத்தை அடைகின்றார்கள். அதாவது கிரமமுக்தி என்று சொல்வார்கள். என்னுடைய பகவத்கீதையோடைய 8வது சாப்டர்ல நான் இதை பத்தி விஸ்தாரமா சொல்லியிருக்கேன், கிரமமுக்தி என்றால் என்ன அப்படின்னு. அதுல போய் நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். ஏன்னா விதேக முக்தி, கிரமமுக்தி, ஜீவன் முக்தின்னு நிறைய வெரைட்டி இருக்கு. அதுல விதேகம், தேகத்தை விட்டு களையும் போது அவர்கள் எங்கே செல்கின்றார்கள், இங்கே இந்த உலகத்தில் இருக்கும் போதே எப்படி முக்தி அடைகின்றார்கள். மூன்றாவது கிரமமுக்தி, அந்த கிரமமாக பிரம்மலோகம் சென்று அங்கே வேதாந்தங்களை எல்லாம் படித்து அதன் பிறகு அந்த மகா வாக்கிய ஞானத்தினால் எப்படி ஜீவ பிரம்ம ஐக்கியம் அடைகின்றது என்பதை கிரமமுக்தி என்று சொல்வார்கள். அதெல்லாம் சொல்லி அவர்கள் 3 கர்மங்களிலிருந்தும், அதாவது மாத்ருமான், பித்ருமான், ஆச்சாரியவான், இந்த 3 பெயர்களுக்கும் மேலானவனாக மாறி அவர் இந்த இறைவனுடைய கட்டாட்சத்திற்கு ஆட்கொள்ளப்படுகின்றார் அப்படின்றது தான் இந்த மந்திரத்துடைய பொருள். ஓகேங்களா? திரும்ப சொல்றேன். நச்சிகேதः திரிநாச்சிகேதः त्रिकृत्व नचिकेतो अग्निः चिते येन सह त्रिकृत्व मातृमान् पितृमान् आचार्यवान्. அப்ப त्रिवि सन्धिं येभ्यः, யார் ஒருவர் இந்த நச்சிகேதா அக்னியை தன் தாய், தந்தை, ஆச்சாரியன் மூலமாக உபதேசம் பெற்று அதன் பிரயாரம் செய்கின்றார்களோ அவர்களையும் மேலாக, தந்தை, தாய், குருவைக்கும் மேலாக அவர்கள் பெரிய நற்பண்புகளை அடைகின்றார்கள். திரிகர்ம கிருத்து இஜ்யா, ஓகேங்களா, இஜ்யா யாகம், அத்தியனம், பிரசித்தம், தானம் போன்ற கர்மங்களை செய்வதற்கு பலனான, அதற்கு சமமான பலன்களை அடைகின்றார்கள். பிரம்மஜக்ஞம், பிரம்மனோ ஜக்ஞக, ஹிரண்ய கர்ப்பத்தின் அடைந்து முதல்
ஆக இருக்கக்கூடிய அந்த பிரம்மலோகத்தை இடைந்து அவர்கள் விதித்வா நச்சிகேதாக்னியை பாராயணம் செய்கின்றார்களோ அவர்கள் சாந்திம் அத்தியந்தி ஏதி சக சாந்திம் அத்தியனம் இதி அவர்கள் பரமசாந்தியை அடைவார்கள், மங்களத்தை அடைவார்கள். சாந்தினா இங்க மங்களமும் இருக்கு, அமைதி என்றும் பொருள். அதனால் அவர்கள் எப்பவுமே மோட்ச மார்க்கத்தில் அனுகூலமாக இருக்கக்கூடிய நிஷ்காம கர்மமாக செய்யும் பொழுது இந்த மாதிரி கர்மங்கள் எல்லாம் நமக்கு பலன் கிடைக்கும். பலன் என்னன்னா சித்த சுத்தியும் பரம மோட்ச பிராப்தியும் கிடைக்கும் என்பதை இந்த ஸ்லோகத்தின் மூலமாக ஆச்சாரியர் நமக்கு தெரியப்படுத்துகின்றார். மேலும் மூணாவது வரம், இப்பதான் ரெண்டாவது வரமே முடிஞ்சிருக்கு. சோ இந்த குழந்தை ஸ்வர்க்கத்திற்கு, அதாவது விராட் புருஷன் லோகத்திற்கு, இரண்யகர்ப லோகத்திற்கு, பிரம்மாவின் சத்தியலோகத்திற்கு 3 ஒன்னே தான், குழப்பிக்காதீங்க, எப்படி செல்ல வேண்டும் என்பதற்காக இந்த யாகத்தை கேட்கின்றார். யமதர்மனும் அதே பிரகாரம் அந்த குழந்தைக்கு அந்த யாகத்தை சொல்லிக் கொடுக்கின்றார். அதில் அப்படியே அந்த மந்திரங்கள் எல்லாம் மாறாமல் பிசுறு தட்டாமல் அந்த குழந்தை அப்படியே சொல்லுறது. அது மட்டும் இல்லை, எப்படி செய்யணும்னு ஒன்று அந்த கற்களை எல்லாம் அதே மாதிரி வச்சு அந்த இதயத்திலேயே வாச்சிகமாகவோ மானசமாகவோ காய்கமாகவோ அந்த குழந்தை, அந்த நச்சிகேதா குழந்தை அந்த யாகத்தை செய்வதை பாராட்டி யமராஜன் அவருக்கு நாச்சிகேதன் என்றே அந்த அக்னிக்கு பெயரும் இட்டு அந்த குழந்தைக்கு ரத்னமயி ரத்தினங்கள், வண்ண வர்ண ரத்தினங்களை எல்லாம், முத்து பவழம் மாணிக்கம் போன்றவை எல்லாம் கோர்த்த மாலைகளை எல்லாம் பரிசாக கொடுத்து உனக்கு நான் இன்னும் வரம் தர ஆசைப்படுகின்றேன் என்று சொல்லி அவருக்கு அதன் புண்ணியத்தையும், அந்த நாச்சிகேதா அக்னியை செய்வதனால் ஏற்படக்கூடிய புண்ணியத்தையும் பலனையும் சொல்கின்றார். அதுதான் 17வது மந்திரம். 18வது மந்திரம், அவர் எப்பா உனக்கு நான் 3 வரம் கொடுக்குறேன்னு சொன்னேன் முதல்ல, அதுல எனக்கு குழந்தை பாருங்க, அதனால மறந்து போயிடும், நம்மளும் மறந்து போயிடுவோம், ஏதோ சுவாமி சொல்லிட்டு இருக்காரு அப்படியே செவி வழி கேட்டு சிந்தையில் ஏற்றி கொண்டே இருக்கோம்ல, அதனால என்ன 2 வரம் தானே 3 வரம் அப்படின்னு. 3 வரம், அதில் 2 வரங்களை தந்து விட்டேன், 3வது வரமும் கேட்டு பெற்றுக்கொள் என்று அவர் சொல்ல போகிறார். அது 3வது வரம் என்னன்னு அந்த குழந்தை கேட்க போறது. இதை இனி வரும் வகுப்புகளில் நாம் பார்ப்போம். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம் தத் சத். ஸ்ரீராம கிருஷ்ணார்ப்பணமஸ்து.